அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் ஒருவரே, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. இன்ஷால்லா இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் ரெண்டு பெரிய ட்ராப் நம்ம மனிதர்களுக்கு இருக்கிறது. ஒன்று மெஜாரிட்டியை ஃபாலோ பண்ணுறது, இன்னொன்று ஈகோ. இது ரெண்டுத்தையும் கொண்டு சைத்தான் நம்மளை மயக்கி நம்மளை அல்லாஹ் அல்லாவோட சட்ட புத்தகமாக சட்ட புத்தகமாக கொடுத்துருக்கிற இந்த குரானை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறதுலேருந்து நம்மளை திசை திருப்புறதுக்கும், கண்மூடித்தனமாக இன்னொரு ஆளை ஃபாலோ பண்ணுறது, ஈவன் நம்மளோட ஓன் ஒப்பீனியனையே கூட கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணுறது, இது ஈகோவை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்குது. இது ரெண்டுமே மெஜாரிட்டியை ஃபாலோ பண்ணுறதும் ஈகோவும் ஒரு பெரிய ட்ராப்பாக இருக்குது. பெரிய நம்மளுக்கு உள்ள ஒரு விஷயமா இருக்குது. அதில் ரொம்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. Whenever you find yourself on the side of the majority, it is time to pause and reflect. இதை மார்க் ட்வைன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. எப்பெல்லாம் நீ ஒரு பெரும்பான்மையான சைடில் நீ பார்க்குறியோ அந்த நேரத்தில் நீ சுதாரிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு நீ ரிஃப்ளெக்ட் பண்ணிப்பாரு, திங்க் பண்ணிப்பாரு. ஏன்னா மெஜாரிட்டி சைடில் இருக்கிறது இன்டெரக்டாக அவர் என்ன சொல்கிறாருன்னா தப்பான அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ குரானிக் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நம்ம பார்க்கும்போது சூரா 12 வசனம் 103, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மோஸ்ட் பீப்புள் நோ மேட்டர் வாட் யூ டூ வில் நாட் பிலீவ். அதிகப்படியான மக்கள் நம்ம என்னதான் ட்ரை பண்ணாலும் நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க. அதே சூரா 12 வசனம் 106, the majority of those who believe in God do not do so without committing idol worship. அதிகப்படியான மக்கள், மெஜாரிட்டியானவங்க கடவுள் மேல நம்பிக்கையை கொள்றோம் அப்படிங்கிறவங்க கூட இணை தெய்வ வழிபாடு இல்லாம அவங்க செய்யறது கிடையாது. இதே மாதிரி தான் பைபிள்லயும் ஜேம்ஸ் 2:19, you believe that there is one God, you believe that there is one God, good, even the demons believe that and shudder. நீ ஒரே ஒரு கடவுள் தான் இருக்காரு அப்படின்னு நீ நம்பிக்கை கொள்ற, நல்லது. ஈவிலும் அதாவது டீமன்ஸும் இதை தான் நம்புறாங்க, இதை தான் சொல்றாங்க சொல்லிட்டு அவங்க பயந்து ஓடுற முடியோட இருக்காங்க. ஏன்னா சைத்தானா அல்லாவை கண்டு அஞ்சுறேன், சைத்தானோட கூட்டமும் அல்லாவை கண்டு அஞ்சுறாங்க, அல்லாஹ் இருக்காங்க அப்படிங்கிறத நம்பக்கூடியவங்கள தான் இருக்காங்க. நம்ம அப்சல்யூட் அத்தாரிட்டி அல்லான்னு நம்ம இந்த பூமியில நம்மளோட வாழ்க்கையில அல்லாஹ் கொடுத்த அந்த சட்டம் தான், அல்லாஹ் கொடுத்தது தான் நம்ம ஃபாலோ பண்ணணுன்னு, அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை தான் நம்ம ஃபாலோ பண்ணணுன்னு, மார்க்க ஆதாரமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படிங்கிறதோட இன்ஷால்லா இந்த டெஸ்ட் பீரியட், இந்த உலக வாழ்க்கையில் அதை நம்ம நிரூபிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோங்கிறது நம்மளுக்கு இந்த குரான் மூலியமா நம்மளுக்கு தெரியுது. இந்த டெஸ்ட் பீரியடில் எந்த ஒரு இணை தெய்வம் ஃபஸ்ட்டு லாயிலாக இல்லா மட்டும் சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த லாயிலாக இல்லல்லாவோட சேர்த்து கூட மற்ற சோர்சஸை, மற்ற நபர்களை நம்ம சேர்த்து இணை தெய்வ வழிபாடு பண்ணாமல் இன்ஷால்லா நம்ம அல்லாஹ்கிட்ட இன்ஷால்லா மீட்சி அடைகிறதுக்கு நம்ம எல்லாரும் முயற்சி செய்யக்கூடியவங்களாக இருக்கும். அதில் ரொம்ப நம்ம சீரியஸாக இருக்கணும். இதில் இன்னைக்கு நம்ம பார்க்குறதுல ரெண்டு விஷயம் என்னென்னா, ஒன்று மெஜாரிட்டியை ஃபாலோ பண்ணுறதுல உள்ள பிரச்சனை, அடுத்தது ஈகோ, நம்மளோட சுய அபிப்பிராயம், நம்மளோட ஈகோனால் வரக்கூடிய விளைவுகள். நம்மளுக்கு நாமே
தீங்கிழிச்சிக்கிறோம். இது எல்லாமே என்னென்னா இணை தெய்வ வழிபாடு பக்கம்தான் நம்மளை கொண்டு போகுது. மெஜாரிட்டியான மக்களை நம்ம ஃபாலோ போனாக்கா குரானுக்கு பக்கத்தில் ஒரு சட்ட புத்தகம் இல்லை ஒரு பர்சனையோ இல்லை ஏதாவது ஒரு ஆளையோ தான் அவங்க கொண்டு வருவாங்க. அதேமாரி சுய அபிப்பிராயத்தை பின்பற்றவங்களாக இருந்தாலும் ஈவன் நம்மளே ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டு கடவுள்னு ஒருத்தர் இருக்க வாய்ப்பே இல்லை, அவரை யார் கிரியேட் பண்ணியிருப்பாங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுக்கெல்லாம் தோணும். ஆனால் சுய அபிப்பிராயம் ஃபாலோ பண்ணுறதும் பெரிய நம்மளுக்கே தீங்கிழிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதில் நம்ம இன்ஷால்லா கவனமாக இருக்குன்னு. இப்போ இருக்கிற பெரிய கூட்டம் லார்ஜஸ்ட் செக்ட்னு பார்த்தாக்கா சுன்னி முஸ்லீம்ஸை சொல்லலாம். கிட்டத்தட்ட 2 பில்லியனுக்கு மேலே அவங்க இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் அவங்க உண்மையானவர்களுங்கிறதுக்கான ப்ரூஃபு, கடவுளோட அருள் எங்கள்கிட்ட தான் இருக்குது, அதனால தான் நாங்கள் 2 பில்லியன் பீப்புளாக இருக்கோம், அந்த அளவுக்கு பெரிய குரூப்பாக நாங்கள் தான் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. சூரா 6 வசனம் 116ல் if you obey the majority of people on earth they will divert you from the path of God, they follow only conjecture, they only guess. நீங்கள் மெஜாரிட்டியான மக்களை நீங்கள் ஒபே பண்ணீங்கன்னா உங்களை கடவுளோட பாதையிலிருந்து உங்களை வழி தவற செஞ்சிருவாங்க. அவங்க யுகத்தை மட்டுமே நம்பக்கூடியவங்களா இருக்காங்க அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு இதில் சொல்கிறாங்க. குரான் நம்மளுக்கு சொல்கிறது என்னன்னா, மெஜாரிட்டியை ஃபாலோ பண்ணாதங்கன்னு சொல்லி நம்மளை ஜஸ்ட் என்கரேஜ் மட்டும் இல்லாமல் அதை வேணாம், நீ மெஜாரிட்டி பக்கம் போயிடாத அப்படின்னு குரான் நம்மளுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு இதில் சொல்கிறாங்க. இப்போ மெஜாரிட்டி தான் சரி அப்படிங்கிற வியூவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா, சரி மெஜாரிட்டி தான் சரின்னா, ஒரு காலத்தில் கிறிஸ்டியானிட்டி தான் உலகம் பூரா பரவி இருந்துச்சு. கிறிஸ்டியானிட்டி இந்த சென்ஸ் ஈசா நபி மரியம்மா அவங்கெல்லாம் ஐடல் வர்ஷிப் பண்ணக்கூடிய கோட்பாட்டில் ஃபாலோ பண்ணக்கூடியவங்களோட அந்த இதுதான் அதிகமாக இருந்துச்சு. அப்போ அது கரெக்டாக இல்லை, சிலை ஒரு காலத்தில் சிலை வச்சு வணங்கக்கூடிய நம்பிக்கை தான் பரவலாக இருந்துச்சு, அப்போ அதுதான் கரெக்டா அப்படின்னு பார்த்தாக்கா அது கிடையாது. நம்மளுக்கு ஒரே கடவுள், அந்த மோனோதீசம்ங்கிறது தான் சரியான பாதை. அப்படி தான் நம்மளுக்கு குரான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. இப்போ இருக்கிற மெஜாரிட்டியாக இருக்கிற இந்த சுன்னி முஸ்லீம் அப்படிங்கிறத பற்றியே நம்ம பார்க்கும்போது அதோட ஃபவுண்டேஷன்லேயே என்னன்னா அதிகப்படியான குளறுபடி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹதீத் அண்ட் சுன்னான்னு சொல்லிட்டு அதுதான் மெயின் பில்லராக இருக்குது. அந்த ஹதீஸ்லேயே பார்த்தாக்கா ஹதீஸில் நிறைய கான்ட்ரடிக்ஷன் இருக்குது, குரானோட கான்ட்ரடிக்ட் ஆகுது. இது நம்ம எல்லாரும் நிறைய தடவை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் குரானில் அல்லாஹ் சொல்கிறாங்க இதில் எந்த கான்ட்ரடிக்ஷனும் இல்லை. சூரா 4 வசனம் 82, why do they not study the Quran carefully? If it were from other than God, they would have found in it numerous contradictions. இது மட்டும் கடவுள்கிட்டேருந்து வராமல் இருந்திருந்தால் இதில் ஏகப்பட்ட முரண்பாடுகளை அவங்க கண்டிருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. இதுல அல்லாஹ் நம்மள குரானை இன்னும் கேர்ஃபுல்லாக இன்னும் ஸ்டடி பண்ண சொல்றாங்க. நம்ம டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன்ல தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல படிக்கிறோம், நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இன்னும் குரானை நம்ம ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும், இன்னும் ஆழ்ந்து இப்போ சில அரபிக் வார்த்தைக்கெல்லாம் நிறைய மீனிங் இருக்கு. அந்த மீனிங்லாம் இன்னும் ஆழ்ந்து நம்ம குரானை புரிஞ்சுக்கணும்னா நம்ம அரபியும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வார்த்தைக்கும் உள்ள மீனிங்கு அதெல்லாம் நம்ம பார்க்குது. அரபிய ரெஃபரன்ஸை வச்சு நம்ம குரானை நம்ம படிக்க இன்ஷால்லா முயற்சி பண்ணணும். இது நம்ம யாருமே இன்னும் தொடர்ந்து நம்ம இன்னும் செய்யலை, அதை இன்ஷால்லா நம்ம முயற்சி பண்ணுவோம். அரபிக் மொழியில் தான் அல்லாஹ் இந்த குரானை நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேஷன், பெஸ்ட் டிரான்ஸ்லேஷன் தான் நம்ம இந்த இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத இந்த ரஷாத் கலிஃபாவோட டிரான்ஸ்லேஷன் பெஸ்ட் டிரான்ஸ்லேஷன். இருந்தாலும் அதுதான் முழுமை அப்படிங்கிறது கிடையாது. அரபிக்கில் நம்ம பார்க்கும்போது இன்னும் நிறையா விஷயங்களுக்கு அர்த்தம், நிறைய விஷயங்களுக்கு நம்மளுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இன்னும் டீப்பாக புரிஞ்சிக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும் இன்ஷால்லா. அதுக்கு நம்ம எல்லாரும் நம்ம முயற்சி பண்ணுவோம்.
இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹதீஸ் வந்து இன்னொரு ஹதீஸ் கூட கான்ட்ரடிக்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, ப்ராஃபட் முகமது, அதாவது முகமது நபி வந்து எவ்வளோ நாள் மக்கால தங்கியிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரே ஆள் 3 வகையான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த 3 வந்து ரெக்கார்டு ஹதீஸ் இதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. என்னென்னு பார்த்தாக்கா, இப்னு அப்பாஸ் அப்படிங்கிறவர் தான் இதை சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் சஹீஹ் முஸ்லீம், இதை வந்து அதிகப்படியான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த ஹதீஸ் சஹீஹ் ஹதீஸ்ன்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதில் இப்னு அப்பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, மக்கால 15 வருஷம் முகமது நபி இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் அஸ் அ ப்ராஃபட், அதாவது நபித்துவம் வந்த பிறகு 15 வருஷம் மக்கால இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சஹீஹ் புகாரில சேம் இப்னு அப்பாஸ் அண்ட் ஆயிஷா அவங்க 2 பேரும் சொல்கிறதா ஹதீஸ் என்னன்னா, மக்கால முகமது நபி அதாவது நபித்துவம் வந்த பிறகு மக்கால 10 வருஷம் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறதா ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது சஹீஹ் புகாரிலேயே இன்னொரு இடத்துல சேம் இப்னு அப்பாஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இறை தூதர் வந்து 13 வருஷம் இருந்ததா, 10 வருஷம் 13 வருஷம் 15 வருஷம் அப்படின்னு ஒரே ஆளே சொல்லப்பட்டதா 3 டிஃப்ரெண்ட் ஹதீஸில் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது ஹதீஸ்குள்ளேயே கான்ட்ரடிக்ட் ஆகுது. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம குரான் வசனம் பார்த்தோம்ல, சூரா 4:82, இது மட்டும் அல்லாட்டேந்து வராமல் இருந்திருந்தாக்கா இதில் ஏகப்பட்ட முரண்பாடுகளை கண்டிருப்பாங்க அப்படின்னு. இதுதான் முரண்பாடு. இது வந்து ஒன்றுக்கு ஒரு இப்போ வந்து எந்த ஹதீஸை வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டு சரி இதுதான் சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தாக்கா எதுவுமே நம்ம பண்ணிக்க முடியாது. ஆனால் 3 வந்து சேம் பர்சனு, 3மே சஹீஹ் ஹதீஸில் இருக்குது. சஹீஹ்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஹதீஸ் 3 ஹதீஸையுமே 3மே டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுது. இதே மாதிரி தான் வந்து இந்த சைனீஸ் ட்ரீட்மெண்ட் ஒன்று கப்பிங்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, முதுகில் வந்து ஒரு கிளாஸ் பவுல் மாதிரி வச்சு அந்த கப்பிங் அந்த ட்ரீட்மெண்ட்டு அதை வந்து முகமது நபி வந்து ப்ரொஹிபிட் பண்ணாங்க, உங்களுக்கு வந்து முழுமையாக தடுத்தாங்கன்னு ஹதீஸ் இருக்குது. முகமது நபி இதுதான் பெஸ்ட் மெடிசன்னு சொன்னதாகவும் ஹதீஸ் இருக்குது. இது நான் ரீசெண்டாக இதை பார்த்தது, அதனால நான் இப்போ இதை நான் ஷேர் பண்ணுறேன். இன்னும் நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் ஏற்கனவே நம்ம நிறையா இதில் நம்ம படிச்சிருக்கோம். இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து முகமது நபி தடுத்ததாகவும் இதை வந்து ப்ரொஹிபிட் தடுத்ததாகவும் ஒரு ஹதீஸ் இருக்குது. இன்னொரு சைடில் இது வந்து பெஸ்ட் மெடிசனு, இது நல்லதுன்னு சொன்னதாகவும் முகமது நபியை அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டதாகவும் அந்த ட்ரீட்மெண்ட் செஞ்சவருக்கு வந்து முகமது நபி வந்து சம்பளம் கொடுத்ததாகவும் ஒரு ஹதீஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒன்றுக்கு ஒன்று முரண்படாவே ஹதீஸ்குள்ளேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபாலோ பண்ணதுக்கு முழுமையான தகுதியான ஒரே சோர்ஸ் குர்ஆன் மட்டும்தான். அதில் எந்த கான்ட்ரடிக்ஷனும் இல்லைங்கிறது வந்து டிவைன் ப்ராமிஸ். கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து இதில் சொல்கிறாங்க, இதில் எந்த கான்ட்ரடிக்ஷனும் இல்லை அப்படின்னு டிவைன் ஸ்டேட்மெண்ட்டாக கடவுளே நம்மள்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ நம்ம குர்ஆனை மட்டுமே நம்ம ரிலீஜியஸ் சோர்ஸாக ஃபாலோ பண்ணுவோம். இன்ஷால்லா தொடர்ந்து பார்ப்போம். தூபிலல்லா, பாவ மன்னிப்பு கேட்போம். அல்ஹம்துலில்லா, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. வணக்கத்துக்கு தகுதியானவர் அல்லாஹ் ஒருவரே, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. அதுமாரி நம்ம இதுக்கு முன்னாடி என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கே, நான் ட்ரெடிஷ்னல் இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கே என்னென்னு இருந்துச்சுன்னா, இணை தெய்வ வழிபாடு, ஐடல் வர்ஷிப்னாக்கா ஒரு சிலையை, ஒரு ஐடலை வந்து சிலைக்கு முன்னாடி போய் வணங்குறது, அதுக்கு முன்னாடி கையெடுத்து குண்டு குனிகிறது, அதாவது அதுக்கு வணக்க வழிபாடு செய்கிறது தான் ஐடல் வர்ஷிப்புங்கிறத நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் குர்ஆனில் அல்லாஹ் சூரா 9:31 அல்லாஹ் கிளியராக சொல்கிறாங்க, they accepted their religious leaders and scholars as lords. அவங்களோட எஜமானரா அவங்களோட மார்க்க அறிஞர்களையும் ரிலீஜியஸ் லீடர்ஸையும் ஸ்காலர்ஸையும், அதாவது படித்தவங்க பெரிய அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களையும் அவங்களோட
லார்ட்ஸாக எடுத்துக்கிட்டாங்க இன்ஸ்டெட் ஆஃப் காட். அதாவது இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சொல்கிறத முழுமையாக ஃபாலோ பண்ணுறது, அவங்க தான் என்னோட வாழ்க்கையை வழிகாட்டக்கூடியவங்களா அவங்க தான் இருக்காங்க அப்படின்னு நம்பிக்கையோட அவங்கள்ட்ட போயிடுறது. ஸோ அப்படி கிடையாது. கடவுள் அல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் கிட்ட நம்ம முழுமையாக சரணடைன்னு, அல்லாஹ் சொல்கிறது தான் சத்தியம், அதை நம்ம முழுமையாக நம்ம ஃபாலோ பண்ணணும். இதை கேட்டோம் கட்டுப்பட்டோங்கிறது அல்லாஹ்வோட வார்த்தைக்கு மட்டும்தான் அந்த விஷயங்கள் இருக்குது. இப்போ இவங்க எல்லாருமே கடவுளை மட்டும் வணங்குங்க அப்படின்னா அல்லாஹ்வோட இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனால் அவங்க ரிலீஜியஸ் லீடர்ஸு, ஸ்காலர்ஸ், படித்தவங்கன்னு இருக்கிறவங்க, அடுத்தது இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் சன் ஆஃப் மேரி அவங்கள இணை தெய்வ வழிபாடு பண்ணுறது, இப்படி அல்லாவை விட்டுட்டு மற்ற இடத்துல இணை தெய்வ வழிபாடு. இது இன்னும் நம்ம டீப்பாக பார்த்தாக்கா இப்போ ஸ்காலர்ஸ்னு அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறாங்கல்ல, கொஞ்சம் இப்போ பார்த்தாக்கா இப்போ சஹீஹ் புகாரி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஹதீஸு கலெக்ட் பண்ணாங்க. அதில் கரெக்டான ஹதீஸ்ன்னு அவங்க கம்பைல் பண்ணி சில விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க பெரிய ஸ்காலர் அப்படிங்கிற இதில் வச்சாக்கா அவங்கள கண்மூடித்தனமாக நம்ம அதை நம்ம மார்க்க ஆதாரமாக எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் இணை வழிபாடு, சிறுக்கா மாறுறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்ஷால்லா நம்ம கவனமாக இருக்குன்னு. அப்புறம் சூரா 6 வசனம் 121. Do not eat from that upon which the name of God has not been mentioned, for it is an abomination. The devils inspire their allies to argue with you. If you obey them, you will be idol worshippers. நம்மளுக்கு சைத்தானோட தூண்டுதல், அதோட கிசுகிசுப்பு இருந்துக்கிட்டே இருக்கு. அதை நம்மளை வேற வகையில் திசை திருப்பறதுக்கான விஷயங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. கடவுளோட வார்னிங் என்னன்னா, இஃப் யூ ஒபே தம் யூ வில் பி த ஐடல் வர்ஷிப்பர்ஸ். நீயும் இணை தெய்வ வழிபாடு செய்யக்கூடியவங்களா மாறிடுவாங்க அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, அல்லாஹ் கிட்ட நன்றியோடு இருக்கிறது. அல்லாஹ் சொல்றாங்க சூரா 34 வசனம் 13, வெகு சில நம்பிக்கையாளர்கள் மட்டுமே நன்றி உடையவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ், கடவுள் மட்டும், கடவுள் தான் நான் வணங்குறேன், கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு நம்பிக்கை கொள்கிறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு நம்ம எல்லாருமே சொன்னாலும் அதில் அப்ரிசியேட்டிவாக நன்றி உடையவர்களாக இருக்கிறது ரொம்ப வெகு சிலர் தான் இருக்காங்க அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க. நம்ம அந்த மாதிரி நன்றி கெட்டவர்களாக நம்ம இருந்துடாம அல்லாஹ் கிட்ட நன்றியுடையவர்களாக இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். நன்றியோடு இருக்கிறதுனா எல்லாம் நம்ம சின்ன சின்ன ப்ராக்டிஸ்லேருந்து மனசார அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறது, மனசார சுப்ஹானல்லாஹ், மனசார ஈவன் நம்மளுக்கு ஒரு விஷயம் ஏதாவது கொடுத்துட்டு இது அல்லாஹ்வோட அருள் அப்படிங்கிறத ஒரு 2 செகண்ட் அல்லாஹ்வை நினச்சி அல்லாஹ்க்கு ரொம்ப தேங்க் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களில் அல்லாஹ் நம்மளுக்கு எவ்வளவோ அருள் புரிகிறாங்க. நம்ம ஈஸியாக நம்ம அதை கடந்து போயிடுவோம். ஆனால் அந்த விஷயங்கள்லாம் ஒரு விஷயத்தை நம்ம நினச்சி ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி அது மனசாரா நம்மளுக்கு அல்லாஹ்க்கு நன்றியோட இருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இன்னும் ஒரு ரைட்டியஸ்னஸ், நல்லவர்களின் செயலாக இருக்குது. அதை நம்ம அதிகம் இன்ஷா அல்லாஹ் செய்வோம். இப்போ எங்கேயாவது நம்ம ஒரு வேலை செய்கிறோம், இல்லை ஒரு இடத்துல இருக்கோம், நம்மளுக்கு திடீர்னு 10 மாத சம்பளத்தை போனஸாக கொடுக்குறாங்க, இல்லை ஒரு கார் வாங்கி கிஃப்ட் கொடுக்குறாங்க, இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாக்கா அவங்க அப்பா ஒரு பைக் வாங்கி கொடுக்குறாங்கனாக்கா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ விஷயமா இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு டெய்லி அல்லாஹ் நம்மளுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஈவன் ஒரு விஷயம் நம்மளுக்கு அடையுதுனாலும் அந்த முதலாளியோ அவங்க அப்பாவோ கொடுக்குறது கிடையாது. எல்லாமே அது அல்லாஹ்வோட நாட்டுப்படி அல்லாஹ் தான் கண்ட்ரோலில் இருக்காங்க, அல்லாஹ் தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லலாம். ஆனால் முழுமையாக நம்ம நன்றியோடு இருக்கிறது, நம்ம நம்மளோட அப்ரிசியேட்டிவ்னஸை வெளிப்படுத்துறது முழுமையாக நம்ம அல்லாஹ் கிட்டேருந்து தான் இது வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தீர்மானமாக நம்புவோம். இன்ஷா அல்லாஹ் அதை ப்ராக்டிஸ் பண்ணுவோம்.
மனசார ஒரு செகண்ட் கண்ணை மூடி அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை இன்ஷால்லா ஃபாலோ பண்ணுவோம். சூரா 25 வசனம் 43. Have you seen the one whose God is his own ego? Will you be his advocate? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? யாருன்னா அவனோட ஓன் ஈகோவையே அவன் கடவுளாக ஏற்றுக்கொண்டவன. இது சூரா 25 வசனம் 43 இருக்குது. சூரா 45 வசனம் 25 43, அடுத்தது 45 23. இந்த ரெண்டு இடத்துலையுமே இந்த ஸ்டேட்மெண்ட் வருது. Have you noted the one who is his own? Have you noted the one whose God is his ego? Consequently, God sends him astray despite his knowledge. அவன் அறிவுடையவனாக இருந்திருந்தாலுமே கடவுள் அவனை வழிகேட்டின் பக்கம் அனுப்பிச்சிடுறாங்க. Seals his hearing and mind. அவனோட காதில் அந்த கேட்கும் திறனையும் அவனோட மூளையையும் ஸ்டாம்ப் பண்ணிடுறாங்க, எதுவுமே அவங்க புரிஞ்சு கொள்ளாத மாதிரி. அண்ட் பிளேசஸ் எ வெயில் ஆன் ஹிஸ் ஐஸ். கண்ணையும் மறைச்சிடுறாங்க, எந்த விஷயத்தையும், அதாவது உண்மையை பார்க்க முடியாத மாதிரி கண்ணையும் மறைச்சிடுறாங்க. ஹூ கேன் கைட் ஹிம் ஆஃப்டர் சச் அ டிசிஷன் பை காட்? இதுக்கப்புறம் அவனை யாரால வழி நடத்த முடியும்? கடவுள் அந்த டிசிஷன் எடுத்த பிறகு. would you not take heed? நீங்கள் நேர்வழி அடைய மாட்டாங்களா? நீங்கள் இதுலேருந்து படிப்பினை கற்றுக்க மாட்டீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேள்வியை நம்மள்கிட்ட கேட்குறாங்க. இது எவ்வளோ பெரிய பரிதாபமான நல்ல. அல்லாஹ் ஒரு ஆளை நீ வழிகேட்டின் பக்கம் போன அல்லாஹ் இந்த ஸ்டாம்ப் பண்ணிட்டு அவனால் உண்மையான விஷயங்களை கேட்க முடியாது, உண்மையான விஷயங்களை பற்றி அவன் திங்க் பண்ண முடியாது. அப்படியே காதில் விழுந்தாலும் அது அவனால் ரியலைஸ் பண்ண முடியாது. அது அந்த விஷயத்தை ஆராய்ஞ்சி அவனால் அவன் மூளை அந்த விஷயத்தை ப்ராசஸே பண்ண முடியாத மாதிரி அல்லாஹ் ஸ்டாம்ப் பண்ணிட்டாங்கன்னா யாரால் அவனை வழி நடத்த முடியும்? இந்த நிலைக்கு நம்ம ஆளாகாமல் இருக்குன்னு நம்மளோட ஒப்பீனியன், நம்மளோட விஷயங்கள் இதுதான் கரெக்டு அப்படின்னு நம்ம முழுமையாக அந்த மாதிரி நம்மளோட ஓன் சுய அபிப்பிராயத்தை இதுதான் கரெக்டு, இப்படி தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு நம்ம போயிடக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். நம்மளோட ஓன் ஒப்பீனியனு, நம்மளுக்கு சொந்த கருத்துன்னு 1000 இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம குரானில் அது அக்செப்டடா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுபடி நம்ம இன்ஷால்லா நடத்துவோம். நம்மளோட வாழ்க்கையை இன்ஷால்லா நடத்துவோம். நம்ம ரொம்ப கவனமாக இருக்கிறது நம்மளோட அந்த ஈகோ அப்படிங்கிறது ஈகோவோட வெளிப்பாடாக தான் ஆரம்பம். இந்த ஹோல் கழகத்துக்கான ஆரம்ப புள்ளியே ஈகோவாக தான் இருந்திருக்கு. சைத்தானோ தன்னை ஒரு போஸ்ட் பண்ணிக்கிட்டு நானும் கடவுள் மாதிரியான ஒரு ஆட்சி அதிகாரத்தை என்னாலேயே செலுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு நிலைக்கு அவன் அந்த டிசிஷனுக்கு ஆரம்ப புள்ளி ஈகோவாக தான் இருந்திருக்கு. அதனால தான் நம்ம இன்னைக்கு இந்த பூமியில் இருக்கிறது. பூமியில் அத்தனை கஷ்டம், எத்தனை பில்லியன் கணக்கான மக்கள் கஷ்டப்படுறாங்க, பசியில் இருக்காங்க, தப்பான விஷயங்கள் ஏகப்பட்டது நடக்குது, மக்கள் கஷ்டப்படுறாங்க, ரத்தம் சிந்துறாங்க. இதுதான் அப்பயே மலக்குகள் சொல்லுவாங்கள்ல, பூமியில் ரத்தம் சிந்தக்கூடியவங்களையா நீங்கள் படைக்கிறீங்க அப்படிங்கும்போது அல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் அறியாததை நான் அறிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ஃபியூவாக இருக்கிற, ரொம்ப கம்மியாக இருக்கிற சில நம்பிக்கையாளர்களுக்கான ஒரு சான்ஸ். இந்த எக்ஸாமில் பாஸ் ஆக போகிற சில பேருக்காக அல்லாஹ் அத்தனையும் படைச்சி அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் உருவாக்கி நம்மளுக்கு ஒரு சான்ஸாக கொடுத்துருக்காங்க. அந்த பாஸ் ஆகக்கூடிய வெகு சிலரில் இன்ஷால்லா நம்மளும் இருக்கிறதுக்கு நம்ம முழுமையாக முயற்சி பண்ணுவோம். நம்மளோட ஓன் ஒப்பீனியன், அல்லாவோட சோர்ஸஸை விட்டு மற்ற விஷயங்கள், இது ரெண்டுத்துலேருந்தும் ரொம்ப நம்ம கவனமாக இருக்குன்னு எல்லாரும் அல்லாஹ் வழி நடத்துறதுக்கு அல்லாட்ட பிரார்த்திப்போம். அல்லாஹ்கிட்ட இன்னும் நன்றி உடையவர்களாக இருக்கிறதுக்கும் நம்ம முயற்சி பண்ணுவோம். வாக்கி முஸ்ஸலாத் தொழில் நிலைநாட்டுவோம்.